ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஊன்கள் மீதும் தபஅ தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறையில்லத்தில் ஒன்று குழும்பியுள்ள நம் அனைவர் மீதும் நன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தலைப்பு நரகத்தின் அடித்தட்டு யாருக்கு? அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த உலகத்தில் வாழும்போது சொர்க்கத்தை ஆசை கொள்ளக்கூடியவனாக அந்த சொர்க்கத்தை நினைத்து அந்த சொர்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிகமாக நரகத்தை குறித்து எண்ணி அந்த நரகத்தை நினைத்து பார்த்து அந்த நரகத்தினுடைய வேதனைகளை உணர்ந்து பயந்து அதில் செல்லாமல் இருப்பதற்கு தன்னால் முடிந்த அளவு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்மளிடத்துல அந்த நரகத்தை பற்றியான சிந்தனை என்பது அறவே இல்லாம போயிருச்சு. இந்த உலகத்துல தவறுகள் அதிகரிச்சுட்டே போகுது. முஸ்லிம்கள்
நேரான மார்க்கத்தை பின்பற்றாமல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்னுக்கு தள்ளிட்டு அவர்கள் இந்த உலகத்தில் மனோ இச்சையை பின்பற்றி அதிகமான பாவமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் நரகத்தை மறந்துவிட்டார்கள். நாளைக்கு மறுமை நாள் ஒண்ணு இருக்குது. ஆனா மறுமை நாள் அல்லாஹ் நம்மளிடத்துல கேள்வி கேட்பானே. அப்படி கேள்வி கேட்கும் போது நம்மளிடத்துல சரியான பதில் இல்லை அப்படின்னா அல்லாஹ் இந்த நரகத்துல நம்மளை போட்டுருவானே அப்படிங்கிற சிந்தனை எப்ப ஒரு மனிதரிடத்திலிருந்து போகிறோம் அந்த நரகத்தை கொடுத்தான அந்த சிந்தனை அவனிடத்துல இல்லை அப்படின்னா அந்த நரகம் எப்படி இருக்கும் என்ற அந்த ஞானம் ஒரு முஸ்லிம் இடத்தில் இல்லாமல் போகும்போது இந்த உலகத்தில் அவன் மனோ இச்சையை பின்பற்றி அவன் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, நரகத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லி காண்கிறான். மனிதர்களே, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நரகத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். அந்த நரகத்தை நினைத்து பார்த்து அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், அந்த நரகத்தினுடைய எரிபொருள் யார் தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான். அன்புள்ள சகோதரர் எல்லாம் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நம்ம வாழும் போது அந்த நெருப்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு நமக்கு ரொம்ப வெக்கையா இருக்குது. அந்த நெருப்பு கிட்ட போக முடியல. ஒரு இடத்துல கொஞ்சம் நெருப்பு அதிகமா எரியுது அப்படின்னா நம்மளால அது கிட்ட போக முடியாது. அந்த வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறாங்க, நாருக்கும் இந்த உலகத்துல நீங்க பயன்படுத்துறீங்களே இந்த நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அன் மின் ஜஹன்னம். நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்புகள்ல 70 ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெருப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது நரகத்தை கம்பேர் பண்ணும் போது நரகத்தினுடைய 70ல ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் இருக்குது. அப்ப நரகம் என்பது எந்த அளவிற்கு வெப்பமானதாக இருக்கும்? இந்த உலகத்தில் உள்ள 1% நெருப்பை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல. வெயில் கொஞ்சம் அதிகரிச்சுட்டா நம்மளால வெளியே போக முடியல. அந்த நெருப்பு நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. நம்முடைய உடல் அதுல பட்டுச்சுன்னா கரிஞ்சு போயிடும். இந்த 1% நெருப்புக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க, நாளைக்கு மறுமையில நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இதை விட 70 மடங்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த அளவிற்கு மனிதர்களுக்கு வேதனை தரக்கூடியதாக வெப்பமானதாக அந்த நெருப்பு இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, அந்த நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்லி காண்கிறாங்க. ஒரு முறை சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் அமர்ந்து இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்குது. அப்ப சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹ் சத்தம் கேட்குதுன்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கல்லை தூக்கி நரகத்துல போட்டான். அது இப்பதான் அதனுடைய அடியில அடிப்பாகத்தை அடையுது. ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க, அல்லாஹ் ஒரு கல்லை நரகத்தை தூக்கி போட்டான். அந்த கல்லு 70 ஆண்டுகள் கழித்து இப்பதான் அதனுடைய அடிப்பாகத்தை அடையுது. அப்ப 70 ஆண்டு காலம் அந்த கல்லு விழுந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த நரகம் எந்த அளவிற்கு ஆழமானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த அளவிற்கு நரகம் என்பது ஒரு பிரம்மாண்டமானது. அந்த நரகம் என்பது அந்த அளவிற்கு மனிதர்களுக்கு வேதனையை தரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர் எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான், நாளைக்கு மறுமையில நரக வாசிகளுடைய அந்த ஒரு தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொல்லுவானாம், அங்க போறான் பாரு, நரகவாசி போறான் பாரு, அவனை பிடிச்சு அவனுக்கு விளங்கிடும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், சும்மல் ஜஹீம சொல்லு, பின்பு அவனை பிடிச்சு நரகத்துல போடுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம ஃபீ சில்சிலத்தின்
அவனுடைய உடம்பில் 70 முழம் இருக்கக்கூடிய கம்பி அவருடைய உடலில் சொருகப்படும். உலமாக்களுக்கு விளக்கம் சொல்றாங்க, அவனுடைய பின்பாரம் வழியாக அந்த 70 முழத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பி விடப்பட்டு அவருடைய மூக்கு வழியாக வெளியில் எடுக்கப்படும் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்கள், நடிகார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நரகத்தினுடைய மேல் தட்டிலேயே இவ்வளவு வேதனை கொடுக்கப்படும் அப்படின்னா நரகத்தினுடைய அடித்தட்டுல எந்த அளவிற்கு அது வெப்பமானதாக இருக்கும், எந்த அளவிற்கு அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேதனை செய்யப்படும், அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவிற்கு வேதனையை அனுபவிப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்புள்ள சகோதரர்கள், நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் உள்ளத்துல ஒண்ண வச்சுட்டேன் வெளியே ஒண்ணு பேசுறானே, உள்ளத்தில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும், இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கவே கூடாது, இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உள்ள இருக்கும். ஆனா வெளிப்படையில முஸ்லிம்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே நடிப்பான், முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே பேசுவான், நானும் ஒரு முஸ்லிம் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையில இருக்கிறானே. இப்படிப்பட்ட நயவஞ்சகம் இருக்கிறானே, நாளைக்கு மறுமையில இவனுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய அடித்தட்டில் இவன் இருப்பான் என்பதாக அல்லாஹ் தன் திருமலை சொல்லி காண்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு 2 வசனத்துக்கு மேல முனாஃபிக்னா யாருன்னு முதல்ல சொல்லி காண்கிறான். அல்லாஹ் முதல்ல முனாஃபிக்னா யாருன்னு சொல்லிட்டு வந்தேன், கடைசியில அவர்களுடைய நிலையை பற்றி சொல்லி காண்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன, முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, யுஹாதிஊன அல்லாஹ வ ஹுவ ஃபாதிஊஹும். முனாஃபிக்குகளுடைய முதல் பண்பாக அல்லாஹ் சொல்லக்கூடியது, அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள். முனாஃபிக்குடைய பண்புல முதல் பண்பு என்ன? அவன் இந்த உலகத்தில் வாழும்போது சக மனிதர்களோடு, அல்லாஹ்வோடு, மார்க்கத்தோடு ஏமாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் வாழுவான். யார் இந்த உலகத்தில் பிற மனிதரிடத்திலும் வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், வாக்கு கொடுப்பதில் இதெல்லாம் ஏமாற்றுறானோம் அல்லாஹ் சொல்லி காண்கிறான். முதல் பண்பாக முனாஃபிக்கினுடைய முதல் பண்பாக அல்லாஹ் சொல்றான், அவன் ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வையும் முஃமின்களையும் முஸ்லிம்களையும் நாம் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அதை கூட அவர்கள் அறியவில்லை என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஏமாற்றுதல், இந்த பிறரை ஏமாற்றுவது என்பது முனாஃபிக்கினுடைய முதல் பண்பாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா. யார் மோசடி செய்கிறாரோ, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வியாபாரம் பண்றோம், நிறைய வாக்கு கொடுக்கிறோம், நிறைய அமானிதங்களை பேணுறோமாங்கிற அந்த சிந்தனை நமக்கு வேணும். இன்னைக்கு உலகத்துல நம்ம சம்பாதிக்கணும், உலகத்துல நம்ம செல்வத்தை அடையணுங்கிற எண்ணத்துல வியாபாரத்துல எவ்வளவு மோசடிகளை பண்றோம், வியாபாரத்துல எவ்வளவு ஏமாற்றங்கள் நம்ம செய்யறோம். ஒரு சமுதாயம் அளவிலும் மோசடி செய்வதின் காரணத்தினால மக்களிடத்தில் வியாபாரம் செய்யும் போது சரியான முறையில் அவர்களுக்கு அளந்து கொடுக்காமல் ஏமாற்றியதின் காரணமாக ஒரு சமூகமே அழிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் ஒரு வரலாறாக சொல்லி காண்கிறான்.
நம்ம இந்த பண்பை எந்த அளவிற்கு இருக்கிறோம் என்று சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் இந்த உலகத்தில் ஏமாற்றுகிறானோ மோசடி செய்கிறானோ அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் இஸ்லாமியனே இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்க. அன்புள்ள சகோதரர் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அடுத்த பண்பாக சொல்றான், முனாஃபிகீன்களுடைய அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்றான், وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى, அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள் என்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகைக்கு வரணும் அப்படின்னா மற்ற உலக காரியங்களுக்கு முன்னால போய் நிற்பாரு, மற்ற உலக காரியங்களுக்கு ஆர்வத்தோட விறுவிறுப்போட சுறுசுறுப்பா நிற்பாரு. காலைல கடைக்கு போறோம், கடையை திறக்கணும்னு போகணும், சோம்பேறித்தனத்தோட போவோமா இல்ல வேண்டாதப்பா போவோமா? ஆர்வத்தோட போகணும். இன்னைக்கு எப்படியாவது போய் சீக்கிரம் கடையை திறந்து எல்லா கடைக்கு போய் நம்ம கடையை திறந்து நல்லா வியாபாரம் பார்த்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போவோம். ஆனா தொழுகைக்கு வரணும் அப்படின்னா, தொழுகைக்கு பள்ளி பக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அசால்ட்டு போவோமே. இப்பதான் சொன்னாங்க, நமக்கு தான் நீ இக்காமத் வரைக்கும் டைம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது, பொறுமையா போவோம். இக்காமத் சொல்லக்கூடிய 1 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி இப்ப போவோம், தொழுகை இன்னும் 10 நிமிஷத்துக்கு நடக்குமே, கடைசியில போய் சேர்ந்துக்கலாம். இங்க வந்து நின்னா கூட அல்லாஹ் சொல்லி காண்கிறான், முனாஃபிகீன்களுடைய பண்புல மிக முக்கியமானது, தொழுகைக்காக அவர்கள் வந்து நின்றால் சோம்பேறிகளாக நிற்பாங்க. அவங்களுடைய உடல் இங்க இருக்கும், சிந்தனை ஃபுல்லா ஒரு போல சுத்திட்டு இருக்கும். சிந்தனை எங்க இருக்கும்? கடையில வியாபாரம் நடந்துச்சா, கடை இன்னால பூட்டிட்டு வந்துட்டமே, இப்ப அங்க இருந்த யாரோ கஸ்டமர் வந்திருப்பாங்களே, 100 சம்பாதிச்சிருக்கலாமே. உடல் இங்க இருக்கும், சிந்தனை ஃபுல்லாம் உலகத்தில் இருக்கும். அவர்கள்தான் முனாஃபிகீன்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காண்கிறான். அன்புள்ள சகோதரர் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சோம்பேறித்தனமான இந்த தன்மை இருக்கிறேன், இந்த சோம்பேறித்தனத்தை இஸ்லாம் அதிகமாக கண்டிக்கிறது. இது ஒரு மோசமான பண்பு என்பதை இஸ்லாம் நமக்கு அடிக்கடி உணர்த்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காண்கிறாங்க, அல் முஃமினு கபிய்யுன் கையுன் வ அஹப்ப இலல்லாஹி மினல் முஃமினி தஈஃப். ஒரு முஃமின் என்பவன் எப்போதும் உற்சாகத்தோடு இருக்கணும், எப்போதும் வீரத்தோட கம்பீரத்தோடு இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க, பலகீனமாக இருக்கிறானே ஒரு முஃமின், சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறானே, இப்படிப்பட்ட முஃமினை விட பலமான ஒரு முஃமின் இருக்கிறானே, சுறுசுறுப்பா இருக்கிறானே, விறுவிறுப்பா இருக்கிறானே, இப்படிப்பட்ட முஃமின் தான் அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரியவன். அல்லாஹ்வுடைய பாசமும் நேசமும் அன்பும் கருணையும் வேணும் அப்படின்னா ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழும்போது சோம்பேறித்தனம் இல்லாதவனாக இருக்கணும். சோம்பேறித்தனம் இல்லாமல் மார்க்கத்துடைய விஷயத்தில் அதிகமாக முனைப்பு காட்டக்கூடியவனாக இருக்கணும். மார்க்க விஷயங்களில் தொழக்கூடிய விஷயத்தில் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயங்களில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவனாக இருக்கணும். அவருடைய முழு கவனமும் தொழுவன் என்ன அப்படின்னா அது முழு கவனம் தொழுகையில இருக்கணும். அந்த சோம்பேறித்தனம் என்ற ஒரு பண்பு அவன் இடத்தில் வரக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காண்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இருப்போம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ் சொல்லி காண்கிறான், தொழக்கூடியவனுக்கு கேடுதான். நம்ம எப்படிங்க நினைப்போம், தொழுகிறாரு அவருக்கு என்ன கேடு, தொழுகிறவருக்கு ஏன் நாசமாகணும்? அல்லாஹ் அடுத்து சொல்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் தொழுதார்கள் என்றால் அந்த தொழுகையிலிருந்து கவனம் சிதறியவர்களாக இருப்பாங்க. தொழுகும் போது அவர்கள் உற்சாகத்தோடு தொழ மாட்டாங்க. அல்லாஹ் நம்ம பார்க்கிறோனே, நம்ம அல்லாஹ்வோடு பேசுறோமே. தொழுகை என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த நிலை. அந்த நிலையில் ஒருத்தன் பாராமுகமாக ஒரு சோம்பேறித்தனத்தோடு நின்னா அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காண்கிறான், இப்படிப்பட்ட தொழுகையாளர்களுக்கு கேடுதான். யார் தொழுகையின் போது ரொம்ப அசால்ட்டான்
ரொம்ப அசால்ட்டான முறையில சோம்பேறித்தனத்தோடு நிற்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் தன் திருமல்ல சொல்லி காண்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க. எப்படி ஒரு முஃமின் சொல்லணும் தெரியுமா? நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல சொல்ல வேண்டும். ஒரு முஃமின் எப்படி சொல்லணும் தெரியுமா? அல்லாஹ்வை பார்ப்பது போல சொல்ல வேண்டும். உன்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியாட்டிலும் அதான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க எண்ணத்தோட நீ சொல்லணும். என்ன சொல்றாங்க? தொழுகைக்காக நீங்க நின்னீங்க அப்படின்னா நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறீங்க என்ற எண்ணத்தோட சொல்லணும். அது இல்லையா, அல்லாஹ் உன்னை பார்க்கிறாங்க எண்ணத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு அச்சத்தோட, ஒரு உள்ளுணர்வோட நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தினமும் இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான் முனாஃபிகீன்களுடைய பண்பு, அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தொழுவார்கள் ஆனால் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், பிறர் நம்மை புகழ வேண்டும், பிறர் நம்மை புகழ்ந்து பேச வேண்டும், பிறர் நம்ம சொல்லாட்டி நம்ம நினைச்சிருவாங்களே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு பள்ளி பக்கம் போக மாட்டாரு இப்படின்னு பேசிடுவாங்களே, பள்ளி தலைவரா இருக்கிறாரு, பள்ளி நிர்வாகியா இருக்கிறாரு, தொலைப்ப மாட்டாரா இப்படின்னு மக்கள் கேட்டுருவாங்களே, இப்படின்றதற்காக ஒருத்தன் தொழுதா அப்படின்னா அவன் அல்லாஹ்விற்காக தொழவில்லை, அவர்கள் மனிதர்களுக்காக சக மனிதன் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதா அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காண்கிறான், இவர்கள் முனாஃபிகீன்கள், அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சு தொழலாம், பிற மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள், அவர்களுடைய தொழுகை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தன் திருமல்ல சொல்லி காண்கிறான், وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. நாளைக்கு மறுமையில ஒரு சில அடியார்கள் வருவார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் செஞ்ச அமலை எல்லாம் புரட்ட வருவான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, எவ்வளவோ பணம் கொடுத்திருப்பான், சதக்காம் எதுக்கு கொடுத்திருப்பான்? எங்க குடும்ப பேரை வெளியே தெரியணும், எங்க குடும்பத்தை பத்தி 4 பேர் பெருமையா பேசணும். பரவாயில்லையப்பா, இந்த குடும்பத்துக்காரு பள்ளி கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, பரவாயில்லையே, இவரை இந்த குடும்பத்துக்காரு இந்த மனுஷன் சம்பாதிக்கிறது அல்லாஹ்வின் பாதையில் நிறைய கொடுக்கிறாரு, இப்படின்னு ஒருத்தர் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான தர்மம் கொடுத்தாலும், நோன்பு வைத்தாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், தொழுதாலும் இவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றான், وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. வேகமாக காற்று வீசும் போது எப்படி மணல் புழுதி பறக்குமோ அதே போல கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை செய்த அமல் எல்லாம் நாளைக்கு மறுமையில அவனுடைய கண் முன்னால் புழுதிகளாக பறந்துவிடும் என்பதை அல்லாஹ் தன் திருமல்ல சொல்லி காண்கிறான். அன்புள்ள சகோதரர்கள் நிலையார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கஷ்டப்பட்டு என்ன தொழுகிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதித்த துட்டம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அல்லாஹ்வின் பாதையில கொடுக்கிறோம், பிறருக்கு கொடுக்கிறோம், கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் குளிக்காமல் இருக்கிறோம். ஆனா இதற்கு எதுக்குமே பயனில்லாம போகும் அப்படின்னா அது எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலை. நமக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த கஷ்டத்திற்கு ஒரு பிரதிபலன் இல்லை அப்படின்னா அதற்கு என்ன பயன்? அல்லாஹ் அதான் சொல்லி காண்கிறான், இந்த உலகத்தில் நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி அது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்விற்காக அல்லாமல் ஏனைய மனிதர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள், அவர்கள் தான் நாளைக்கு மறுமையில நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமல்ல சொல்லி காண்கிறான். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ்வின் நேடியார்களே, அடுத்த ஒரு பண்பாக அல்லாஹ் தன் திருமலையில சொல்லி காண்கிறான் முனாஃபிகீன்களுடைய பண்பு, அவர்கள் வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அல்லாஹ்வை கொஞ்சம் நினைத்து பார்ப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். இதோ எப்பவாது எல்லாரும் செய்யறாங்க,
எல்லாம் திக்ர் செய்யறாங்க அப்படின்னா மட்டும் அவர் செய்வாரு. மற்ற ஏனைய நேரங்களில் அல்லாஹ்வை குறித்த அந்த அச்சம், அல்லாஹ்வை குறித்த அந்த எண்ணம் அவருக்கு இருக்காது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்கிறாங்க, மஸலுல் லதீ யذ்குரு ரப்பஹு வல்லதீ லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாரோ, யார் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறாரோ, இவருடைய பண்பை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க. இவருடைய ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறானோ அவன் உயிரோடு இருக்கக்கூடியவனை போல, யார் அல்லாஹ்வை நினைத்து பார்க்காமல் அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து அப்பாற்பட்டவனாக இருக்கிறானோ அவன் உயிரோடு இருந்தும் மையத்தை போல. ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க, அவன் ஒரு நடமாடக்கூடிய ஜனாசா, அவன் நடமாடக்கூடிய ஜனாசா, அவனுக்கு உயிர் இருக்குது, ஆனால் அவன் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கல. அப்படி அதனால அவன் உயிர் இருந்தும் இறந்தவனை போல, மரணித்தவனை போல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை சொல்றாங்க, சபகல் முஃபர்ரிதூன், சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முஃபர்ரிதூன் யார் யா ரசூலல்லாஹ்? முஃபர்ரிதூன்கள் வெற்றி பெற்று விட்டார்களே அப்படின்னா யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸாகிரூன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள். யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார்க்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து அவனுக்கு அஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் முஃபர்ரிதூன்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, முனாஃபிக்கீன்கள் அனைத்து மனிதர்களை விட மோசமானவர்கள். ஏன்னா ஒரு காஃபிர்னா கூட நமக்கு தெரியும், இவன் இஸ்லாத்துக்கு எதிரி, ஒரு நோக்கம் என்ன, நம்மளை அழிக்கணும். அப்ப நம்ம அவனிடத்திலிருந்து எச்சரிக்கையாக இருப்போம். ஆனா முனாஃபிக்கை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்துல பார்க்கிறதுக்கு முஸ்லிம்களுக்கு ஃபுல் ஆதரவு, முஸ்லிம்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய கடமை, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதுதான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு, இப்படி எல்லாம் பேசுவான். நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல இவர் இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்றாரு, முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கும் தெரியுமா? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய நாட்டை விட்டு இல்லாமல் ஆக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். இவன் தான் முனாஃபிக். வெளியே ஒண்ணு காமிப்பான், ஆனா அவருடைய உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், இவன் முனாஃபிக். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காஃபிரை விட முனாஃபிக் மோசமானவன். ஏன்னா காஃபிர கூட உனக்கு தெரியும் இவன் காஃபிரனே, அவனிடத்திலிருந்து நீ எச்சரிக்கையாக இருப்பான். ஆனா முனாஃபிக் என்பவன் அவன் வேடம் போடக்கூடியவன், அவன் ரெட்டை முகமுடையவன், அவன் யார் என்றே உனக்கு தெரியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. குர்ஆனும் சுன்னாவும் இந்த முனாஃபிக்குகளை பற்றி அதிகமாக எச்சரிக்கை கூறியதாக இருக்குது. அவருடைய பண்பை பற்றி நமக்கு கூறி, இந்த பண்பை எல்லாம் நீங்க இருந்திடவே கூடாது, இந்த பண்பை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆக அன்புள்ள சகோதரர்களால் நல்லடியார்களே, முனாஃபிக்குடைய பண்பை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதலுரையில் நரகத்தின் அடித்தட்டு யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பண்புகள் அனைத்தையும் அல்லாஹ் கூறிவிட்டு கடைசியா சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள், இப்படிப்பட்ட பண்புடையவர்கள், இவர்கள்தான் நாளைக்கு மறுமை நாளில்
நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, இந்த பண்புகளில் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்முடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி காண்கிறாங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், 3 பண்பு இருக்குது. அந்த 3 பண்பு ஒருவரிடத்தில் வந்து விட்டது அப்படின்னா முனாஃபிக்கினுடைய தன்மை அவரிடத்தில் வருது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். நம்ம நீ சொல்லுவாங்க சிலர் பார்த்து, வாயத்திறந்தாலே பொய்யா பேசுறான், சொல்லுவோமா இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க. முனாஃபிக்குடைய பண்பு என்ன தெரியுமா? பேசினால் பொய் பேசுவான், வாயை திறந்தாலே அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாம் என்னதான்? பொய்தான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிப்பட்டவர் முனாஃபிக்கினுடைய பண்பு அவரிடத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா வஅத அக்லஃப, ஒரு வாக்கு கொடுத்தான் அப்படின்னா, ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா அதற்கு நேர் மாற்றமா நடப்பான். சொல்லுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணு. வாக்கு கொடுப்பான், இந்த டைம் கரெக்டா வந்துடுறேன், இத்தனை தேதி இந்த பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பான். ஆனா அந்த வாக்கை மீறக்கூடியவனாக இருப்பான். இந்த பண்பு யாரிடத்தில் இருக்குதோ முனாஃபிக்கினுடைய பண்பு அவனிடத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ் மூணாவதா சொல்றாங்க, அவனை நம்ம நம்பணும் அப்படின்னா அதற்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருப்பான். இன்னைக்கு நம்ம பல நம்பி இவர்தான் நமக்கு உதவி செய்வார் நம்புவோம், கடைசியில பார்த்தா நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாரு. ரசூலுல்லாஹ் அந்த 3 பண்பை சொல்லி காண்கிறாங்க. பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், பிறர் அவனை நம்பினால் அதற்கு துரோகம் செய்வான். இந்த 3 பண்பு யாரிடத்தில் இருக்குதோ முனாஃபிக்கினுடைய தன்மை அவனிடத்தில் இருக்குது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, சண்டையிட்டால் தீய வார்த்தைகளை பேசுவான். இந்த 4 பண்பையும் முனாஃபிக்கினுடைய பண்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு நமக்கு சொல்றாங்க. ஆக அன்புள்ள சகோதரர்களே நல்லடியார்களே, இந்த பண்பு யாரிடத்தில் எல்லாம் இருக்குதோ இவர்கள் எல்லாம் இந்த பண்பு இவர்களை மிகப்பெரிய நிஃபாக்கான அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, உள்ளத்தில் அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ் கடவுள் இல்லை என்ற அந்த மிகப்பெரிய நிஃபாக்கிற்கு இந்த பண்புகள் எல்லாம் அவனை அழைத்து செல்லும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்துது. ஆக அன்புள்ள சகோதரர்களே நல்லடியார்களே, இது போன்ற மோசமான பண்புகளில் இருந்து தவிர்த்து இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மறுமையில் இலகுவான முறையில் கேள்விகளுக்கு பதில் கூறி நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.